கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய ஆண்டில் 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த மே மாதம் ஸ்கூல் எல்லாமே லீவு, ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே லீவு. அப்படிங்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சர்ச்சஸில் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஆனால் புதுசாக போகிற இடத்துல அங்கே அவங்க சபைக்கு போவாங்க. அங்கே புதிய முகங்கள், சபைகளில் புது முகங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கே இருந்தாலும் நாம் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அது பாதுகாப்பு. பயங்கரமான ஒரு மழை பெய்யுது, கையில் ஒரு குடை இருக்குது, அந்த குடைக்கு கீழே நீங்கள் நிற்கிற வரைக்கும் உங்கள் மேலே அந்த மழைத்துளி என்ன பண்ணாது, படாது. அந்த மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் இந்த இந்த குடையை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. மழையில் என்ன பண்ணி தான் ஆகணும், நனைஞ்சு தான் ஆக்கணும். அதே போல தான் தேவனை ஆராதனை செய்வதும் தேவனை விசுவாசிப்பதும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆராதனை செய்கிறீர்களோ, எவ்வளோ தூரம் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ, அது ஒரு குடையை போல சுற்றி இருக்கிற இந்த உலகத்தினுடைய பாவங்கள், இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள், இந்த உலகத்தினுடைய வியாதிகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உங்களை அணுகாதபடி அது பாதுகாத்து கொள்ளும். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் தாங்கள் விரும்பின காரியங்கள் தாங்கள் விரும்பின நேரத்தில் நடக்கலை அப்படின்னா உடனே சோர்ந்து போய் விடுவார்கள். இவங்க ஒரு டைம் லைன் வச்சுருப்பாங்க. டைம் லைன் வச்சு ஜெபிக்கிறது தப்பு இல்லை, டைம் லைன் வச்சு ஜெபிக்கணும், அது நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆனால் அந்த டைம் லைன் வச்சு ஜெபிச்சுட்டு அந்த நேரத்தில் நடக்கலை அப்படின்னா சோர்ந்து போய்விடக்கூடாது. விசுவாசத்தில் பின்னாடி என்ன சொல்கிறது, விசுவாசத்தில் நம்ம குறைஞ்சி போயிடக்கூடாது. இன்னும் விசுவாசத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போது அதிகமாக ஜெபிப்பாங்க. தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நன்மையை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அது கிடைக்கல அப்படின்னோனையும் சோர்ந்து போய் விடுவார்கள், ஜெபிப்பதை விட்டு விடுவார்கள், சபைக்கு வருவதை விட்டு விடுவார்கள். அப்படி இல்லை. அப்போது தேவனை தேவைக்காக தேடுகிற ஒரு ஜனமாக இருக்கவே கூடாது. இப்போ நம்ம சபையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னா இடம் கொள்ளாமல் எங்கேயுமே உட்கார, வழியில் கூட உட்கார இடம் இல்லாமல் வெளியிலலாம் உட்காந்து வசனங்களை கேட்ட நாட்களும் உண்டு. இப்போது கொஞ்சம் ஆட்கள் குறைஞ்சும் இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சாப்பாடு கொடுக்கறது நிப்பாட்டிங்க, அதுதான் மக்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னாங்க, நீங்கள் எண்ணெய் கொடுக்கறது நிப்பாட்டிட்டீங்க, அதனால் நிறைய பேர். நான் சொன்னேன், எண்ணெய்க்காகவும் சாப்பாட்டுக்காகவும் தான் அவங்க சபைக்கு வர்றாங்கன்னா அப்படிப்பட்டவங்க சபைக்கு வேண்டியது இல்லை. நம்மளுடைய நோக்கம் அதுதானா? இல்லை. நம்மளுடைய நோக்கம் தேவனுடைய வார்த்தை எப்படியாவது அவங்களுக்குள்ள போகணும். அப்போ நான் பார்த்துக்கிறேன், இந்த ஃபில்டர் பண்ணும்போது சாப்பாடும் கொடுக்கல, எண்ணெயும் கொடுக்கலாம், ஆனாலும் சபைக்கு உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க தான் உண்மையாய் தேவனை தேடி வருகிறவர்கள். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், இவர்கள் தான் தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காம நான் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும், நான் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி குவாலிட்டியான தரமான விசுவாசிகளாக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் தான் பரலோகத்துக்கு போகுது. எந்த கூட்டம் தான்? இந்த கூட்டம் தான் தேவ சமூகத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் தேவனுக்காக நின்று தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறாங்க. பரலோக ராஜ்யத்தை மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே பூமியிலேயும் பரலோகத்தில் எப்படி வாழ்வோமோ அதே போல ஒரு வாழ்க்கையை வாழ வைக்காமல் தேவன் உங்களிருந்து எடுக்கவே மாட்டார் இங்கிருந்து. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அப்படி. என் நிமித்தம் ஒருவன் எதையாவது இழந்தான் அப்படின்னா அவன் இம்மையிலும் சரி மறுமையிலும், இம்மையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதம், மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற நம்ம நோக்கம் இல்லை. இப்போ எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரமாக ஒவ்வொரு வாரமுமே உணவு கொடுக்குற சூழலை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. ஏழை எளிய ஜனங்களுடைய பசியை போக்குவதை காட்டிலும் வேற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. ஆகவே அதை நாம் கட்டாயம் செய்யணும். அது அடிக்கடி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம செய்யணும் தம்பி அப்படின்ட்டு. அது மாதிரி செய்யணும், கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதற்குண்டான பொருளாதார உதவிகளை தேவன் நமக்கு கட்டாயம் ஏற்படுத்தி தருவார், கண்டிப்பாக தருவார். அதனால் இந்த இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால இதெல்லாம் ஒரு குறுகிய கால உபத்திரவங்கள், ஒரு குறுகிய கால போராட்டங்கள், ஒரு குறுகிய கால பிரச்சனைகள்.
இந்த காலத்தை நாம் கடந்தும் பொழுது கர்த்தர் நீடித்த நாளாய் அவருடைய ஆசீர்வாதத்தை நம் மீது பொழிந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஜனங்கள் நம்ம ஒரு நாளும் தேவனை சார்ந்திருப்பதில் சோர்ந்து போகக்கூடாது. நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பி இருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவன் தருவார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எந்த டைம் தான் நமக்கு தெரியாது, எந்த நேரம் தான் நமக்கு தெரியாது. நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க? 1 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கிறீங்களா? தேவன் தருவதற்கு வல்லமை உள்ளவர், கட்டாயம் உங்களுக்கு தருவார். நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க? குழந்தை கேட்டிருக்கிறீங்களா? நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கேட்டிருக்கிறீங்களா? நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க? நல்ல வேலையை கேட்டிருக்கிறீங்களா? நல்ல தொழிலை கேட்டிருக்கிறீங்களா? என்ன ஆசீர்வாதங்களை, இடத்தை கேட்டிருக்கிறீங்களா? நல்ல குணாதிசயங்களை கேட்டிருக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் அவரிடத்துல கேட்டால் அவர் ஒருவருக்கும் இல்லைன்னு பதில் சொன்னதே இல்லை. அவர் கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாக கொடுக்கிறவர். பிதாவுக்கு பேரே அப்படிதான் இருக்குது. அவர் எப்படி, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். அவர் பேரை எப்படி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, யாவருக்கும் சம்பூரணமாக. ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுப்பா அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் சம்பூரணமாகத்தான் கொடுப்பார். ஆரோக்கியத்தை கொடுத்தால் சம்பூரணமாகத்தான் கொடுப்பார். எதை கொடுத்தாலும் அவர் ஒரு சம்பூரணத்தின் தேவன், அவர் நிறைவின் தேவன். அவருக்கு நிறைவாகத்தான் கொடுக்க தெரியும், குறைச்சி கொடுக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நாட்களுக்காகத்தான் காத்திருக்கிறோமே ஒழிய, அந்த நேரத்திற்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோமே ஒழிய, நாட்கள் ஆகுது, தாமதம் ஆகுது அப்படிங்கிறதுனால தேவன் மாறப்போவதல்ல. உங்கள் மீது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மாறப்போவதல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் மீது வைத்திருக்கிற தேவனுடைய அபிஷேகம் மாறப்போவதல்ல. உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் மாறப்போவதில்ல. அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். இந்த மே மாதத்துல அது உங்களுக்கு வரும்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வரும். இந்த மே மாதத்துல உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவடையும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது முடிவடையும். இந்த மே மாதத்துல உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் உண்டாகும் நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா அது உண்டாகும். எல்லாமே எங்க தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் அடைவோம். அந்த அளவுக்கு பலன் அடைவோம். இந்த வீடு கட்டி இருப்பாங்க. இந்த வீடு கட்டும் போது இந்த கான்கிரீட் போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த கான்கிரீட்டை போட்டுட்டு ஒவ்வொரு நாளுல என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டடத்துக்கெல்லாம் தண்ணியை அடிப்பாங்க. தண்ணி அடிச்சு விட்டு அதை வெயில நல்லா காய வைப்பாங்க. அப்போ அது என்ன ஆகும்? நாட்கள் தண்ணி என்ன பண்ணிட்டே இருக்கும்? உறிஞ்சிட்டே இருக்கும். அப்ப இதே மாதிரி நான் ஒருத்தருக்கு ஏன் இப்படி தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க சொன்னாங்க, இந்த கான்கிரீட் இப்போ எந்த அளவுக்கு தண்ணியை உறிந்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த அளவுக்கு லைஃப் கொடுக்கும் அப்படின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் என்ன பண்ணாது? அந்த கான்கிரீட் உரியாது. ஏன்னா அது முழுமையா என்ன ஆயிடுச்சு? பலன் அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நானும் அதான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாமே எல்லாருமே பியூரிஃபிகேஷன்ல தான் இருக்கிறோம். இப்போ எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நமக்குள்ள என்ன பண்ணிக்கிறோம்? அப்படியே உரிந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பாடுகளும் இந்த பிரச்சனைகளும் நம்ம என்ன பண்ணுது? ஸ்ட்ராங் ஆக்குது. என்ன பண்ணுது? ஸ்ட்ராங் ஆக்குது. நாளைக்கு உங்களை தேடி ஒருத்தர் ஆலோசனை கேட்டு வருவாங்க, இந்த பிரச்சனை இப்படி இருக்குதுங்க, என்னங்க பண்றது அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்க. இதே பிரச்சனை தான் நானும் கடந்து வந்தேன், இந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆலோசனையை தந்தாரு, இதை ஜெயிச்சோம். இப்படிதான் நீங்க அநேகருக்கு ஆலோசனை சொல்லும்படியாக தேவன் உங்களை மாற்றுவார். அதுக்காக தான் அந்த ஸ்ட்ராங்னஸ். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அந்த தண்ணி என்ன பண்ணாது? உரியாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையில நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீ தெரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீங்க. அவர் உபத்திரவத்தின் குகையில நம்மளை தெரிந்து கொண்டார். ஒரு பொண்ணு 7 தரம் தங்க நகை, தங்கம் 7 தரம் என்ன பண்ணுது? புட்டமிடப்பட்டு கொண்டே இருக்குது, பியூரிஃபை ஆகப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது பக்காவான பியூரிஃபை ஆயிருச்சு. அதுல இருக்கிற அந்த கழிவுகள், அதுல இருக்கிற மற்ற உலோகங்கள்ல தனியா வந்தோனையும் அது ஃபைன் கோல்டாக, அது தூய தங்கமாக மாறி விடுகிறது. அதற்கு பிறகு அதை என்ன பண்றாங்க? ஜுவல்லா மாத்தி நம்ம மற்றவங்க உபயோகப்படுத்துறது கொடுக்குறாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு நாம் உபத்திரவப்படுத்தப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் நெருக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஸ்ட்ராங் ஆக்கி, அந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்தி, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய நேரத்திற்காக விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்க கூடாது.
வசனம் சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். யோசிங்க, எப்படிங்க அது நடக்கும்? வாய்ப்பு இருக்குதா? வானத்திலிருந்து தண்ணி வரல அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, ஒரு பெரிய குளம் இருக்குது, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அது நிரம்பிடுமா? நிரம்பாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காத்தையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும். எப்படி நிரம்பினுச்சு? அதான் வானத்துல இருந்து ஒண்ணு வராதுன்ட்டாரு அவரு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நிரம்பினுச்சு. எப்படி நிரம்பினுச்சு? மழையே இல்லாம எப்படி நிரம்பினுச்சு? ஐயா கைத்தட்டுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்லிட்டாரு, கைத்தட்டுங்களேன். நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அங்கிருந்து வரும்ட்டு, ஆனா அவர் இங்கிருந்தே கொண்டு வந்துருவாரு. ஊற்ற என்ன பண்ணிடுவாரு? ஊற்று. அந்த தண்ணீர் எப்படி நிரம்பினுச்சு? அந்த குளத்தை எப்படி அந்த பள்ளத்தாக்க நிரம்பினுச்சுன்னா, பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை ஆண்டவர் பொங்கி வரும்படி பண்ணினார். அல்லேலூயா. ஆமா, இந்த அழுந்தலப்பூர்ல இருக்கும்போது இந்த தண்ணி, இந்த குளத்து தண்ணி தான் நாங்க அதிகமா குடிப்போம். இன்னைக்கும் அந்த தண்ணி நாங்க நினைச்சு பார்ப்போம். ரொம்ப நல்ல தண்ணியா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான தண்ணியா இருக்கும். பாக்குறதுக்கு என்னமோ சுகாதாரம் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் இருக்கிறதுல மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அது என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, திருப்பி ஊறிக்கொண்டு தான் இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஒரு 10 குடம் தண்ணி, ஒரு 5 குடம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா, இங்க ஒரு 100 குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 500 குடம் தண்ணி அங்க இருந்து காலி ஆயிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 500 குடம் தண்ணி அங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, காலி ஆயிட்டே தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து அந்த ஊத்துல இருந்து தண்ணிய கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் சொல்றேன், நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், இந்த காரியம் இப்படி வந்துருச்சுன்னா இப்படி நடந்துரும், இந்த காரியம் இங்க இருந்து வந்துடும், இவங்க நமக்கு செஞ்சிருவாங்க, அவங்க நமக்கு யாரும் செய்ய போறது இல்லை. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு ஊற்றை உங்களுக்காக தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. தண்ணீரினால் அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அதனால தேவன் செய்யணும்னா 1000 வழி இல்ல, 10,000 வழி மேல அவர்கிட்ட இருக்குது. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர்கிட்ட பல கோடி வழிகள் உண்டு. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தேவனை வைத்து பார்க்க கூடாது. அல்லேலூயா. எப்படியும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவது உறுதி. நீங்க கடந்ததை நினைச்சு பார்க்க கூடாது. பிசாசு உங்களுக்கு கடந்த காலத்தையே தான் சொல்லிட்டே இருப்பான், யோசிச்சுட்டே இருப்பான். கடந்த காலத்தையே போயிருச்சே, இதாயிருச்சே, அதாயிருச்சேன்னு சொல்லி அதே தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் தேவன் உங்களுடைய ஃபியூச்சரை மட்டும்தான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருப்பான். நீங்க சொல்ல, எப்படியும் நான் ஆசீர்வதிக்கப்பட போவது உறுதி, அதுல மாற்றமே இல்லை. நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், குறைவில்லாமல் இருப்பேன். ஆமா, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இப்போ அந்த குண்டான எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு இல்லை. உங்க வாழ்க்கையில நம்ம நிறைவாய் வாழ்வதற்குண்டான எந்த சூழ்நிலையும் நமக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு நிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும். அல்லேலூயா. ஆமா, அப்பா வந்தோடனே சொன்னாரு, சீக்கிரமா இன்னொரு கார் ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமா, அப்போ யோசிச்சு பார்த்தேன், அதுக்குண்டான எந்த சூழலும் நமக்கு இல்லை. இதுக்கு மேலே வாங்கினா புது கார் தான் வாங்கணும். பழைய கார் வாங்கினா நிறைய செலவு வைக்குது. ஒரு ரிப்பேர் போனால் அடுத்த ரிப்பேர் ஒன்று வச்சிருது, அப்புறம் வேற வழியே இல்லாமல் அந்த வண்டி நிப்பாட்டி வைக்க வேண்டிய சூழலாக போயிருது. அதனால இதுக்கு மேலே வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு புது நியூ பிராண்டட் காராக தான் வாங்குவோம். அப்போ அதுக்குண்டான வார்த்தையை தேவ பிள்ளைகள் மூலமா இப்பவே என்ன பண்றாரு, நம்ம இருதயத்தில் விதைக்கிறார். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வேறு. ஆனாலும் இந்த சூழ்நிலையில சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை தந்து அதை விசுவாசிக்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? இப்ப இது விசுவாசிக்கும் போது அது நடந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது நடக்கும். சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, லாஜிக்கலால திங்க் பண்ணக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், சூப்பர் நேச்சுரலா யோசிக்கிறவங்க லாஜிக்கலா என்ன பண்ணவே கூடாது, திங்க் பண்ணவே கூடாது. சூப்பர் நேச்சுரலா தான் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் அதிசயங்களை செய்வார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கடப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், இந்த மே மாதத்துல தேவன் உங்களோடு கூட நம்மோடு கூட பேசும்படியாய் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எதை பத்தியும் கவலைப்படாத, எதை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு துணையாக வந்து நிற்க போகிறார். நீங்கள் யாரிடத்துல பேச வேண்டுமோ அவர்களிடத்துல அவர் உங்களுக்கு துணையாக நின்று பேச போகிறார். யாருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும்படி தேவன் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவரே நமக்கு துணையாக வந்து நிற்கிறது தான். ஏன்னா அவருடைய கருத்துல தான் எல்லாமே இருக்கிறது. எல்லாம் நீங்க என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களோ, நீங்க என்ன நன்மைகளை விரும்புறீங்களோ, அது எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்குது. இப்ப அவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அந்த மிகப்பெரிய பணக்காரர் நீங்க மிகப்பெரிய கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் போது அவர் உங்களை தேடி வந்து சொல்றாரு, ஏன்பா நீ கவலைப்படாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போம், எவ்வளோ சந்தோஷமா இருப்போம். இவ்வளோ பெரிய தொழிலதிபர், இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அவர் நமக்கு வந்து என்ன பண்றங்கிறாரு, துணையா இருக்கிறங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போலதான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் நமக்கு துணையாக, ஒரு சாதாரண ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன், சாதாரண ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன், சாதாரண ஒரு பலனுள்ள ஒரு மனிதனே நமக்கு வந்து துணையாக இருக்கும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், சகலமும் அவர் மூலமாக அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்கள் விரும்பினதற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாக உங்களுக்கு தருகிற ஆண்டவர். அவரே சொல்லுகிறார், பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அதனால எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. கணவனை குறித்து பயம் இல்லை, மனைவியை குறித்து பயம் இல்லை, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை. இப்ப அடுத்து மே மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஜூன் மாசம் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் சேர்க்கணும். ஒரு மிகப்பெரிய தொகை, மிகப்பெரிய ஒரு பண உதவி எல்லா ஜனங்களுக்கும் தேவைப்படும். அந்த மாதிரியான சூழ்நிலையும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். அந்த விசுவாசிச்சு ஆண்டவரிடத்துல அவர் சொன்ன வார்த்தை அவரிடத்துல சொல்லுவது பேர் தான் ஜெபம். ஜெபத்துல பல வகை உண்டு. அதுல ஒரு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பிரேயர் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை அவர்கிட்டே போய் சொல்றது. எப்படி அவர் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட. இப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன, இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு உங்ககிட்ட, இந்த மாசம் ஃபுல்லா நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ இப்ப என்ன பண்ணுவான், பிசாசு விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? உங்களை இன்னும் எப்படிலாம் பயமுறுத்தணுமோ அப்படிலாம் பயமுறுத்துவான். நீ இதுக்கு என்ன பண்ணுவ, வாடகைக்கு என்ன பண்ணுவ, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, அரிசி வாங்க என்ன பண்ணுவ, இந்த வாரம் இதுக்கு என்ன பண்ணுவ, காய் வாங்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுவ, ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அவன் பயமுறுத்தும் போதெல்லாம் நீங்க ஒண்ணு சொல்லணும், ஏசப்பா எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு துணையா இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். சரீரத்துல திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா உடம்பு வலி வந்துடும், திடீர்னு தலைவலி வரும், திடீர்னு கை கால் எல்லாம் வலிக்கும். அப்ப சொல்லணும் உங்க வாயில, ஐயோ வலிக்குதே அப்படி சொல்லாதீங்க, ஏசப்பா எனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. உங்க வார்த்தை மாறிவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டு. பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். உங்க வாழ்க்கை மாறணும்னா எதுதான் ஃபர்ஸ்ட் மாறணும், வார்த்தை தான் மாறணும். வார்த்தை மாறிடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படியே படிப்படியா மாற ஆரம்பிச்சிடும். அது ஒரு விதை மாதிரி. சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, சூழ்நிலைகளை பேசக்கூடாது. நீங்க என்னவா இருக்க போறீங்களோ அந்த சூழ்நிலையை பார்க்கணும், அந்த சூழ்நிலையை பேசணும். இதை யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இதை யாரெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஒரு மேக்னெட் மாதிரி அவங்க மாறிடுறாங்க. நாளாக என்ன ஆகுது, ஒரு மேக்னெட்டை ஒரு காந்தத்தை கொண்டு போயிட்டு இரும்பு துகள்கள் இடையில வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், அந்த இரும்பு துகள்கள் வந்து அந்த மேக்னெட்ல ஒட்டிடும். அதே போலதான் நீங்க ஒரு மேக்னெட்டா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேக்னெட்டா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துலதான் ஒரு வசனத்தை நம்ம சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதை அப்படியே நீங்க அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. ஆசீர்வாதம் உங்களை அட்ராக்ட் ஆகும், பணங்கள் அட்ராக்ட் ஆகும், இடங்கள் வரும் உங்களை தேடி, வாகனங்கள் உங்களை தேடி வரும், நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணங்கள் உங்களை தேடி வரும், ஆசீர்வாதங்களின் ஊற்றுகள் உங்களை தேடி வரும்.
இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வார்த்தை முதலாவது மாற வேண்டும். விசுவாசத்தோடு பேசுவதற்கு தான் தேவனுக்கு பிரியம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜனங்கள் ஆண்டவருக்கு நம்ம படுற பாடு அவருக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு நினைச்சிடுறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம படுற பாடு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுக்கு இப்போதான் பேசுறதுக்கு இப்போதான் பழகிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு வந்து சித்தின்னு கரெக்டாக சொல்ல தெரியல, சி அப்படிங்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு கேட்கவனு எனக்கு தெரியல இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ மெர்சி சொல்லுது அவங்க சித்தியை சொல்கிறான் அப்படிங்குது. அப்போது எனக்கு தெரியல, மெர்சிக்கு தெரியுது. எப்படி? ஏன்னா பெற்ற குழந்தை பேசும்போது அது என்ன கேட்குதுங்கிறது யாரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்? தாயினால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற பிரச்சனைகள், நீங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாம் நீங்கள் அவரிடத்துல சொல்வதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கால் வலி வலிக்குதுன்னா உங்களுக்கு என்ன வலி வலிக்குதுங்கிறது அவரால் உணர முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டாராம், சாதாரணமா எண்ணவே மாட்டார். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் பாடல இருக்கிறாங்க, ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன, அதனுடைய வலி என்ன, அதனுடைய வேதனை என்ன என்பதை கர்த்தருக்கு தெரியும். ஆனா நம்ம போய் என்ன பண்றோம்? ஜெபங்கிற பேர்ல அந்த வலியும் வேதனையும் தான் அவருக்கு தெரியப்படுத்துறோம். அந்த இடத்துல வலியும் வேதனையும் தெரியப்படுத்துகிற ஜெபங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு ஆரம்ப நிலை ஜெபம். ஆனா அதை தாண்டி ஒரு முதிர்நிலை ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குது, ஆனாலும் இந்த கால் வலியிலிருந்து நீங்க சுகம் தர போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதாரத்தில் இவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நீர் என்னை விடுவிக்க போகிறீர், உங்க வார்த்தை அப்படி சொல்லுது, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்ற ஜெபம் தான் முதிர்ச்சியான முதிர்நிலை ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் உடனடியாக பதில் வரும். ஏன்னா ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்தில் உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ புலம்புறியா இல்ல ஆனந்த களிப்போடு தேவ சமூகத்தில் வரியான்ங்கிறத பார்க்கிறார். புலம்பல் ஒரு நாள் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க போவது அல்ல, கண்ணீர் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவ போவது அல்ல. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக விசுவாசத்தோடு இருந்தால் அது எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால புலம்புவதை நிறுத்தி விடுங்கள், கண்ணீர் விடுவதை நிறுத்தி விடுங்கள், வார்த்தையை சொல்லி அவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. பயப்படாதன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நீர் எனக்கு துணை நிற்கிறீர், எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்க முடியாது, எந்த பிரச்சனைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்ருவும் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்ல 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் ஒவ்வொன்றா போக ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றா போக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதம். ஆண்டவர் அப்படிதான் சிஸ்டமே வச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் சிஸ்டமே வச்சிருக்கிறார். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பார்க்க முடியும். ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்மளுடைய எமோஷன்ஸ்லாம் இப்போ தேவனை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எமோஷனலாம் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையை வச்சுதான், விசுவாசத்தை வச்சுதான் நம்ம ரீச் பண்ணணும். வாசிங்க ஒரு வசனத்தை. ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 13-14. ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 வாசிக்கலாம். நீ அவனுடைய உக்கிரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அல்லேலூயா. இது ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை தம்முடைய ஜனத்தை பார்த்து. நீ ஏன் இடுக்கன் செய்கிற, உனக்கு பிரச்சனையை கொடுக்கிறவனை பார்த்து இடைவிடாமல் நீ ஏன் பயந்துகிட்டே இருக்கிற? பயப்படாத, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு சமயம் உங்களை விட்டு சிறைப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் தீவிரமாய் விடுதலையாக போகிறது. அல்லேலூயா. அவனுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை. ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதங்கள் இனி குறைவுபட போவது இல்லை. ஆண்டவர் சொல்றார், நித்தம் நித்தம் இடைவிடாமல் ஏன் பயப்படுற? பயப்படாதன்னு சொல்றார். ஆனா இடைவிடாமல் வேற ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்றார். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க ஒரு வசனத்தை. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க.
இடைவிடாமல் நம்ம பயப்படக்கூடாது, மாறாக இடைவிடாமல் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது வேதம் என்ன நமக்கு சொல்லுது வாசிங்க. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உங்களை தப்பு வைக்கல? ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை இருந்து என்ன காப்பாத்தாம இருக்கிறாரு? ஏன் இந்த பிரச்சனையில இருந்து என்ன தூக்கி எடுக்காம இருக்கிறாரு? ஒண்ணுமே இல்லை. நீ இன்னும் இடைவிடாமல் ஆண்டவர் ஆராதனை பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி எவ்வளவு நேரம் இருக்குது? எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல பாடுறோம்? எவ்வளவு நேரம் சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம்? யோசிச்சு பார்க்க வேண்டும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இடைவிடாமல் அவரை ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி பிரதர்? அது சாத்தியமா? சாத்தியம், கட்டாயம் சாத்தியம். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சரீரம் தான் வேலை செய்யும். ஆனால் உங்கள் மைண்டை நீங்கள் எங்கே வேணாலும் திருப்பலாம். ஞாபகம் இருக்குதா? எங்கே வேணாலும் நீங்கள், இப்போ கூட நீங்கள் ஆராதனையில் இருக்கிறீங்க, சர்ச்சில் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நினச்சா உங்கள் சிந்தனையை நீங்கள் வேற ஊருக்கு மாற்றலாம், உங்கள் வீட்டுக்கு மாற்றலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய மைண்டை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போது இருதயத்திலிருந்து, அதான் முழு சிந்தையோடு ஆண்டவர் சொல்றாருல, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுதான் பிரதான கற்பனையாக, ராஜரீக கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. மற்றவங்களை குறிச்சு இல்லை, ஆண்டவரை குறிச்சு, ஆண்டவரை துதித்துக்கிட்டே. ஆண்டவருடைய பாட்டு என்ன ராகம் தெரியுதோ ராகம் தெரியல அதெல்லாம் மேட்டர் இல்லை. என்ன வார்த்தை தெரியுதோ அதை பாடிக்கிட்டே இருங்க. இடைவிடவே, கேப் விடவே கூடாது. தேவ பிரசன்னத்துல நீங்கள் நிரம்பி கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கையில நம்ம சீக்கிரமா மேல வர முடியும். இதெல்லாம் செய்தாதான் சீக்கிரமா நம்ம வாழ்க்கையில. வெறுமனே ஜெபம் பண்றதுனால மாத்திரம் நம்ம ஒரு நாளும் மேல வரப்போகுது இல்லை. நான் சொன்னல, ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸ் படி செஞ்சு ஆகணும். இப்போ தயிர் வேணும்னு நினைக்கிறீங்க, தயிர் ஆகணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன இருக்குது? பால் வாங்கணும், பாலை காய்ச்சி வைக்கணும். பாலை காய்ச்சி கொதிக்கும் போதே ஊத்திடலாமா? வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணி என்ன பண்ணணும்? ஆற வைக்கணும். ஆற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உரமோருன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். இப்போ தயிரை ஊற்றி வச்சிடுறாங்க. இன்னொரு சிலர் லெமன் புளிஞ்சு விடுவாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய காம்பை எடுத்து அப்படியே கட் பண்ணி மேலே போட்டுடுறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்ச நேரத்தில் தயிராக மாறிடுது. அல்லேலூயா. அப்போ இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனாதான் என்ன ஆகுது? தயிர். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுக்கிறோம், ஏசப்பா முன்னாடி வச்சிடறோம். ஆண்டவரே தயிர் தாரும்னா எங்கிருந்து தருவார் தயிர்? அல்லேலூயா. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். தயிர் தானே வேணும், உன் கையில பால் இருக்குல்ல, அதை நான் சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்ய. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். கறி குழம்பு வேணுங்க, நல்ல ருசியா. கறியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டார் வீட்டுக்காரரு, கறி குழம்பு வந்துருமா? பாவம் மனைவிகளை, நல்ல வேளை நான் ஆனா பிறந்தேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அல்லேலூயா. இந்த பொம்பளைகளை படுற பாடெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆணாய் படைத்ததற்காக ஸ்தோத்திரன்ட்டு நிஜமா நினைச்சு பாக்குறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அப்பெல்லாம் இன்னும் அம்மாவுடைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான காலங்கள். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா கரெக்டா சொல்றேன். ஆமா, அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்கப்பா வீட்டுல தான் கஷ்டப்பட்டுட்டு, அங்க அப்பெல்லாம் வந்தீங்கன்னா பெரிய காடு இருக்கும், ஆடு மாடுலாம் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த ஒரு பெண்ணா பிறந்துட்டா வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவே தெரியாது, யார் எழுதி வச்சான்னு தெரியாது. நீ கண்டிப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். அப்பெல்லாம் சாணி தொளிப்பாங்க, சாணியை போய் அள்ளிட்டு வரணும். இன்னைக்கெல்லாம் சும்மா அங்கிருந்து பார்த்தாவே நம்ம வீட்டு பிள்ளைங்க மூக்க ஊத்திட்டு போறாங்க. அப்ப கை வச்சுதான் அள்ளணும். கை வச்சு அள்ளணும், அதை தண்ணியில போட்டு கரைக்கணும், திரைக்கணும், எல்லாம் பண்ணணும். அவர் வீட்டுக்காரர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. பிள்ளைங்களாம் நல்லா, மாமனார் மாமியார்லாம் எல்லாம் இருப்பாங்க. இந்த மருமக தான் போயிட்டு எல்லா வேலையும் செய்யணும். செஞ்சுட்டு மாடை பார்க்கணும், அதை கிளீன் பண்ணணும், பாலை கறக்கணும். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அதை குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் செய்யணும். வேற எவ்வளோ வேலை. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் வண்டி ஓடிட்டே தான் இருக்கும். இந்த மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் ஏதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான். இதெல்லாம் நான் லைவாகவே கிராம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது எதுக்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க? கம்ப்ளீட் பண்ணி முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய அங்கீகாரம் கிடைக்குது? ஒரு அங்கீகாரம் கிடைக்கல.
இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா வீட்லேயும் தான் வேலை செய்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் செய்கிற வேலையை தான் நம்மளும் செய்கிறோம் அப்படின்னு தான் வந்து ஒரு ஈக்குவேட்டு தான் பண்ணுறாங்களே ஒழிய அதை அதிகப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி சொல்லுகிற யாரும் இல்லை. இப்போது எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தில் ஒரு ப்ராசஸை நம்ம பிலீவ் பண்ணி அந்த ப்ராசஸை செய்யணும். செய்தால்தான் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இடைவிடாமல் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ண இடைவிடாமல்? எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. எபேசியர் 1:16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். முதலாவது இடைவிடாமல் ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவது இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். உங்கள் வாயை திறந்தால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ண நாம் பழக வேண்டும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையில் உங்க வாயின் வார்த்தைகள்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். ஏன் வசனம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது பெருகிருமா. அந்த கிருபை தான் நம்மளை வாழ வைக்குது. அந்த கிருபை தான் நம்மளுடைய தேவைகளை சந்திக்குது. அந்த கிருபை தான் நம்மளை ஆரோக்கியமா வாழ வைக்குது. அந்த கிருபை தான் நம்மளுடைய பண தேவைகளை சந்திக்குது, நம்முடைய கடன் பிரச்சனைகளை மாத்துது. அப்ப அந்த கிருபை கொஞ்சமா கையில வச்சுட்டு இருக்க கூடாது. அந்த கிருபையை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கணும். அந்த கிருபையை பெருக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி ஸ்தோத்திரம் செய்வதுதான். அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நன்றி சொல்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்தோத்திரங்கிறது என்ன? தேவனுக்கு நன்றி சொல்றது. எல்லாவற்றுக்காக நன்றி. இன்னைக்கு கஞ்சி தானா? நன்றி. நாளைக்கு கறி குழம்பு தானா வரும். இன்னைக்கு கஞ்சி தானே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கறி குழம்பு வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. இருப்பதற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டால் இல்லாதவைகள் உங்களை தேடி வரும். இந்த ரகசியங்களை தெரியாம நம்ம என்ன பண்றோம்? ஆமா என்ன போங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். இது என்னங்க வீடு எல்லாம் உழுவுதுங்க, அப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குங்க. வீடே இல்லாம எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்துருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? வாலிப பெண் பிள்ளைகள் நான் பார்த்துருக்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கும் நீங்கள் சேலம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படியே குப்பை தொட்டி வாசல்ல தான் படுத்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. அவங்களுக்கும் கணவன் உண்டு, அவங்களுக்கும் மனைவி உண்டு, அவங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, அவங்களுக்கும் பசி உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் தங்குவதற்கு என்ன இல்லை? இடம் இல்லை. நான் யோசிச்சுட்டே இருப்பேன், கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருந்தா கொசு நம்மளை பின்னி எடுத்துருது. இவங்களாம் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கேயே தான் படுத்திருக்கிறாங்க. எப்படி? அதான் சொல்றேன், கர்த்தர் நம்ம மேல கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இருப்பதற்காக நாம் முதலாவது என்ன செய்யணும்? நன்றி சொல்ல பழக வேண்டும். எல்லாவற்றிலேயும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லுது வசனம்? வாசிங்க. கொலோசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். இரண்டாவது இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணணும். மூணாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்றார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தேவனுக்கு உங்க சமூகத்திலிருந்து, உங்க வாயிலிருந்து வார்த்தை தேவ சமூகத்தில் போய்கொண்டே இருக்க வேண்டும். அதோட நிப்பாட்டில் இன்னொரு வசனம் பாருங்க. ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். Jesus, glory. 12வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் என்ன பண்ணிப்போ? தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் ஆராதனை பண்ணணும்னு வேதம் சொல்லுது. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது. நான்காவதாக இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு. இத்தனை இடைவிடாமல் செய்ய சொல்லுது. ஆனா நம்ம செய்யறது ஒரே ஒரு இடைவிடாமல் என்ன அப்படின்னா, அந்த ஏசாயா 51 வாசிச்சமே அது ஒண்ணுதான். இடைவிடாமல் பயந்து கொண்டே இருக்கிறோம்.
இடைவிடாமல் பயப்படுறோம். பிசாசு என்ன பண்ணிடுவானோ, பிரச்சனை என்ன பண்ணிருமோ, அவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, இந்த பிரச்சனை எப்படி ஆகுமோ, அந்த பிரச்சனை எப்படி ஆகுமோன்னு சொல்லி பிசாசு நம்மளை இடைவிடாமல் பயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். இன்னைக்கு அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. இடைவிடாமல் நீங்க நீ பயப்பட போறதில்லை. இடைவிடாமல் நீங்கள் ஆராதனை செய்ய போகிறீர்கள். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண போகிறீர்கள். இடைவிடாமல் ஜெபிக்க போகிறீர்கள். இடைவிடாமல் உங்கள் தேவனை நம்பிக்கொண்டிருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இடைவிடாமல் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே ஆசீர்வாதம் அங்கிருந்து வர ஆரம்பிச்சிரும். கட்டளை பிறக்க ஆரம்பிச்சிரும். சத்துரு உங்க எல்லைக்குள்ள வரவே மாட்டான். ஐயோ இந்த வீட்டுக்கு இங்க நான் போவே முடியாது, இங்க போனா என்னால கிரியை செய்யவே முடியாதுன்னு சொல்லி ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுவான். எந்த வியாதியும் உங்களை அணுகாது, எந்த நோயும் உங்களுக்கு வராது, எந்த மரணமும் உங்களை தொடாது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். காரணம், நீங்கள் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறதுனால நிச்சயமாய் அவர் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, இனி பயப்பட வேண்டாம். வசனம் சொல்லிருச்சு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படுறதை விட்டுட்டு இடைவிடாமல் ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருங்க. நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினைத்த ஆசீர்வாதங்கள் உங்களை வந்தே தீரும். நீங்கள் ஆசீர்வதிப்பதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. சத்துரு உங்களை வெட்கப்படுத்த மாட்டான். நீங்கள் சத்துருவை வெட்கப்படுத்தி அனுப்புவீர்கள். அல்லேலூயா. சத்துருவுக்கு உங்களுக்காக, உங்கள் சத்துருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. அதனால எதை குறித்தும் கவலைப்படாம சந்தோஷமா இருப்போம். இந்த மாதத்தை மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இதைவிட பெரிய மகிழ்ச்சியோடு முடிப்போம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. அந்த வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சு வச்சு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில வாசல்களை திறப்பார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை தந்து நாங்கள் இடைவிடாமல் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி இடைவிடாமல் உம்மை ஆராதனை செய்வதற்கும், இடைவிடாமல் ஜெபிப்பதற்கும், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும், இடைவிடாமல் உம்மை நம்பிக்கொண்டிருப்பதற்கும் தேவன் எங்களுக்கு வார்த்தைகளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் இனி கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் உங்க பாதத்திலே வைக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வீர். இந்த மே மாதம் முழுவதும் தேவ தயவும், தேவ கிருபையும், தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளான எங்களை பின்தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது எல்லா சத்துருவினுடைய கிரியைகளுக்கும் முடிவு புள்ளியை நாங்கள் வைக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நாட்கள் இந்த மாதத்தில் இன்றிலிருந்து எங்களுக்கு தொடங்குவதாக. எங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக. இது அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.